உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். எவ்வளவோ பெயர்ச்சி இருக்கு. அதில் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பெயர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டால் அது குரு பெயர்ச்சி தான். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி பகவான் எல்லாத்தையும் சொல்கிறோம். இதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சினா ஒரு பயத்தோடையே பார்க்குறோம். ராகு கேது பயிற்சியும் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. குரு பகவானுடைய பயிற்சி ஓராண்டுக்கு ஒரு முறை தான். ஆனால் அந்த குரு பகவானுடைய பயிற்சியை கேட்கும் போதே எல்லாருக்குமே மனமகிழ்ச்சி. அதுக்கு காரணம், இந்த நவக்கிரகத்திலையும் இயற்கை சுபர் அப்படின்னு குரு பகவானுக்குத்தான் பேர். இயற்கை சுபர். இவர் பெயர்ச்சி அடைந்தால் பல நன்மைகளை செய்வார். நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, பலருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை குரு பகவான் செய்கிறார். நம்முடைய ஜாதகத்திலே ராசியிலே லக்னத்திலே குரு பகவான் இருந்தால் நம்ம மிக நல்ல மனிதர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் மிக நல்ல மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாகவும் நல்லா வருவாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் விஷயங்களை விட நல்ல குணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. மஞ்சள் வண்ணத்திற்கு, தங்கத்திற்கு, இதற்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவதற்காக இப்பொழுது பயிற்சி அடைகிறார். இது நாள் வரை மிதுன ராசியிலே இருந்த இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்குள் வருகிறார். அதுவும் உச்சமாக வருகிறார். அப்படிங்கிற போது நமது ராசிக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த வகையிலே நமது ராசிக்கு இந்த குரு பகவான் வெற்றிகளை அள்ளி தரப்போகிறார்? நம்ம குழந்தைகள் வழியாவா, நம்முடைய பேரண்ட்ஸ் வழியாவா, இல்லை ஆஃபீஸில் ப்ரமோஷனா, எப்படி நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கை அனுபவமும் பக்குவமும் நிறைந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரங்க சொன்னாலே கலைத்துறையிலே உயர்ந்து வரக்கூடிய யோகத்தை அந்த இறைவன் வழங்கியிருக்கிறார். சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் 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 என்று தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தாய் தந்தை என்று ரொம்ப அன்பாக காட்டக்கூடியவங்க, அவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரங்க. ஒரு தங்கை வீட்டில் இருக்காங்க, தங்கச்சி இருக்குது, அக்கா இருக்குன்னா கல்யாணம் பண்ணாமல் ரிஷபராசி பையன் தனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விரும்புறது இல்லை. அந்த அளவிற்கு ஒரு பொறுமை. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துகிட்டு இருக்கார். இப்போ 3வது ஸ்தானம் சொல்லக்கூடிய மனோ தைரிய ஸ்தானத்துக்கு வர இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்னா 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி, லாபாதிபதி இங்கே குரு பகவான். பொதுவாகவே பிரசன்னம் பார்க்கிற போதும் சரி, ஜாதகம் பார்க்கிற போதும் சரி, இந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது, 11ஆம் இடத்தின் அதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பதெல்லாம் சூப்பர்னு பேசுகிறோம். நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகளில் வெற்றிங்கன்னு பேசுகிறோம். இப்போ உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் உச்சமாக போய் அமர்கிறார். என்ன முயற்சியெல்லாம் பண்ணுறீங்களோ ரிஷபராசிக்காரங்க பெரிய வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தில். உங்கள் லைஃப்பில் வேலை சம்மந்தமாக புதிய முயற்சி பண்ணணுமா, இப்போ பண்ணுங்க. நீங்கள் ஒரு பயண ஏற்பாட்டாளராக இருக்கீங்க, சுற்றுலா ஏற்பாட்டாளராக இருக்கிறீர்கள், இல்லை நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க, மொழி அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கீங்க, இப்படி எந்த முயற்சி நீங்கள் பண்ணாலும் சரி, உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்க, ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்கிறீங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறீங்க, எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ இப்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் இப்போ தரப்போகிறார். முயற்சி முயற்சி முயற்சி, இதுதாங்க தாரக மந்திரமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால என்ன ஆகுது, ஆன்லைன் பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் இது நாள் வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸில் நீங்களே ஒரு கடை நடத்துகிறீங்க, அந்த கடையில் ஒரு புடவை கடை நடத்துகிறீங்க, அந்த புடவைகள் விற்பனையகத்துக்கு நேரடியாக மக்கள் வந்தால்தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படி இருக்கு வச்சு கொடுங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்லைனில் நீங்கள் உங்களுடைய புடவைகள் சேல்ஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கம்பெனியை சொல்கிறேன், இப்படி எந்த கம்பெனியை நீங்கள் நடத்தினாலும் சரி, அப்படி உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு ஆன்லைன் வர்த்தகம் அதிகரிக்கும்.
நீங்களே ஒரு கட்டத்தில் நடத்துவீங்க. நம்ம அப்படி ஓப்பன் ஷாப் வந்து நடத்தணுமா? ஆன்லைன் வியாபாரமே லாபமாக இருக்கே, கடை வாடகை கூட எடுக்க வேண்டியது இல்லை போல இருக்கே, பெரிய லாபமாக இருக்கேன்னு ஆன்லைன் பிஸ்னஸும் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது. இன்னொரு பக்கம் சைக்காலஜிஸ்ட், யாரெல்லாம் உளவியல் ரீதியாக பிறருக்கு ஆலோசனை சொல்கிறீங்களோ, இல்லை ஒருத்தருக்கு தொழிலில் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கீங்களோ, இல்லை ஒரு ஆடிட்டராக இருப்பீங்க, பிறருக்கு வந்து அந்த ஆடிட் சம்மந்தப்பட்ட அட்வைஸ் பண்ணுவீங்க, லாயராக இருப்பீங்க, லா சம்பந்தமான ஒரு கன்சல்டண்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த குரு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் பலரை வாழ்க்கையில் உயர்த்தும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. இப்படி மிகப்பெரிய வளர்ச்சிகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அப்போது அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன மிக முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, திருமணம். இந்த திருமண விஷயங்களில் இது என்ன தடைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் சரியாகும். இப்போ எனக்கு ஏற்ற மணமகன் வேணும், எனக்கு ஏற்ற மணமகள் வேணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. எனக்கு சரியான லைஃப் பார்ட்னர் அமையலை அப்படின்னா, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பலருக்கு திருமணம் என்பது அவங்க விருப்பப்படி கூடி வர மாட்டேங்குது. இது ஆஃப்டர் மேரேஜில் நிறைய டைவர்ஸ் இப்போ பார்க்குறோம். ஒரு 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஜாதகங்களில் அதிகம் டைவர்ஸை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அப்படி ஆகாது. செவ்வாய் தோஷம், நாகதோஷத்தை பற்றியெல்லாம் பெரிய ஆராய்ச்சிகள் இப்போ தேவையில்லை, ஓரளவுக்கு பார்த்தாலே போதும். ஆனால் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்க்கும்போது நாங்கள் இந்த 10 பொருத்தம் மட்டும் இல்லை, கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன காரணம்? நிறைய டைவர்ஸ் ஆகுது. அது டைவர்ஸ் ஆகிற ஜாதகமானு முதலியே செக் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய அருள் உங்களுடைய கடத்தர ஸ்தானத்தின் மீது விழுவதனாலே இது நாள் வரை திருமணமாகாத ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும். இன்னொரு பக்கம் பாருங்க, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா பெரியவர்கள் பஞ்சாயத்து பேசி இப்பொழுது உங்களுக்கு மனசுக்கு ஒற்றுமை ஏற்படுத்தி விட்டுருவாங்க, சேர்ந்து வாழ்வீங்க. ஃபாரின் போடுங்க, நான் போய் வாழணும்னு நினைக்கிறேங்க, அங்கே போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும், ஃபாரின் போக முடியும். எனக்கு வேலை பார்க்குற இடத்துல நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி காலத்தில் அன்பு அன்பு அன்பு, குடும்பத்தை நேசிப்பது, வீடு கட்டுவது, மூதாதையருடைய பழைய சொத்தை விற்பது, புதிய வீடு வாங்குவது என்றெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாயவரம் மயூரநாதர் வழிபாடை செய்யணும். அவருடைய வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இந்த குரு பயிற்சியினால் லைஃப் ஸ்டைலே மாறும். இதுவரை நமது ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சியிலே என்ன என்ன நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த குரு பகவானுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையிலே இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சி 3 கட்டங்களிலே குரு பகவானுடைய பயிற்சி இந்த 2026 மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி 3 ராசிகளிலுமே குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்படிங்கிற போது இதற்கு முன்னாலே இந்த கொரோனா காலத்தில் அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். 3 ராசிகளில் குரு பகவான் பயிற்சி அவருடைய நகர்வு இருந்தது, அதனால மிகப்பெரிய பாதிப்புகள் வந்தது. இந்த 2026 ஆண்டிலும் 3 ராசிகளில் குரு பகவான் வருகிறார். ஆகவே உடல் நலத்திலே பொதுவாகவே எல்லோரும் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆரம்பித்து இப்போ ஜூன் 2ஆம் தேதிங்கிற குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஒரு 2 மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் விலைவாசி மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போர் சூழல்லாம் உங்களுக்கு தெரியுது. இது உலக அளவிலே இந்த குரு பயிற்சி அடைந்து 2 மாதங்கள் பெரிய அளவுக்கு விலைவாசி இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். ஒரு பண தடைகளோ பண தட்டுப்பாடுகளோ தெரியும். இது நிரந்தரம்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னால் குரு பகவான் நல்ல பண புழக்கத்தை தரப்போகிறார். நமக்கு இது நாள் வரை இருந்த உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க போகிறார். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலம் அமைகிறது. இது நான் உங்களுக்கு பொதுவான பலன்களை தான், உங்கள் ராசிக்குரிய பலன்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரியணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், இந்த கோச்சாரத்திலே குரு பகவான் எங்கே இருக்கிறார், இரண்டையும் இணைத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை பேஸ் பண்ணி தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் பார்க்க முடியும். அதுதான் முழுமையான பலன்கள். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது.
பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதை மீட் பண்ணலாம். அதே போல் நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுயினோ பவந்து.